காய்ஸ் நம்ம பையன் என்னன்னா பரபரன்னு எதையோ தேடிட்டு வந்தான், எதையோ தொலைச்சாப்புல. சரி என்னதான் தேடுறான்னு நானும் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு தேடினா பாருங்க, கீழே பவுல் கிடஞ்சி. அடடே நம்மளுக்கு லக் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை அந்த பவுல் எடுத்துகிட்டு சல்லு புல்லுன்னு நான் தான் அவங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த இருக்கேன் வாழை தோப்புலன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். வந்து வாங்க கழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு கபாருன்னு அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டான். அதில் உள்ள குப்பை எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு தண்ணி அப்படியே சரசரன்னு கழுவி ஆரம்பிச்சிட்டான். நல்லா பவுலை தேய்ச்சி கழுவிட்டு அதுலேயும் தண்ணியை பிடிச்சி ஒரு இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே தேங்காய் வேற லெவலாக இருந்துச்சு. அவன்கிட்ட உள்ள டெக்கரேஷன் பொருளையெல்லாம் வச்சு அவன் மைண்டையும் வச்சு ஒரு டெக்கரேஷன் பண்ணான் பாருங்க, வேற லெவலாக இருந்துச்சு பார்க்கவே. சரி இது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வா மீன் வாங்க போகுன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் பல தடைகளை தாண்டி அப்படியே காடி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. அங்கே போயிட்டு வாங்க ஃபிஷ் கடைக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு வரவேற்தான். எங்கடா கடையை காணான்னு கேட்டால் இதான் கடைன்னு சொல்லிட்டு ஊட்ட காட்டுறான். அங்கே போய் பார்த்தா பல மீன் தொட்டியாக கிடஞ்சி, அதுலேயும் உளுந்தெல்லாம் கிடஞ்சி. சரி இதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேங்கை ஓப்பன் பண்ணால் அதில் கப்பீஸ், ரெண்டாவது ஓப்பன் பண்ணால் அதுலேயும் கப்பீஸ் தான் கிடக்கு. மூணாவது டேங்கை ஓப்பன் பண்ணால் பாருங்க, அதில் கோல்டு ஃபிஷ்ஷு கிடஞ்சி, பக்கத்தில் பார்த்தா மௌலி ஃபிஷ்ஷும் கிடஞ்சி. சரின்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் திறந்து பார்த்துட்டு ஊட்டாண்டா போயிட்டான். இங்கிட்டு பார்த்தா ஆம்பளை பயிலோ, இங்கிட்டு பார்த்தா பொம்பளை பயிலோ விளாட்ந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு மீனை எடுத்துகிட்டு நம்ம பயிலும் வர ஆரம்பிச்சிட்டான். இதை செட் பண்ணுற வீடியோ விரைவில் வருது, பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் கைஸ்.